ஓஷோ உலகம். ஓஷோ வந்து ஒரு விஷயத்தை, உயர்ந்த விஷயத்தை ஒன்று சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா, மனிதர்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுன்னு வச்சுங்களேன். அறிவுரை சொல்கிறனா யார் வேணாலும் அறிவுரை சொல்லிடலாம். நீ இப்படி நட, இப்படி செயல்படு, இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யாத, இப்படி நடந்தால் உனக்கு பேர் கிடைக்கும், இந்த காரியத்தை செஞ்சால் உனக்கு பேர் கிடைக்காது, கெட்டு போயிடுவ, கெட்ட பேர் கிடைச்சிரும், அழிஞ்சிருவ அப்படின்லாம் யார் வேணாலும் சொல்லிட முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் ஞானிகள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் இவங்களாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகங்களை எழுதிய, இந்த அறநூல்களை எழுதிய, இந்த சமய நூல்களை எழுதிய இந்த ஞானிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் உண்மையாகவே இருக்குது. வாழ்க்கையில் அனுபவங்கள் பெற்றவன் தான் நீங்கள் எப்படி வாழ வேண்டும்ன்றதை சொல்லணும். இவனே வாழலை ஒழுங்கா, இவன் குடும்ப வாழ்க்கை நடத்தினானா, திருமணம் செஞ்சானா, மனைவி குழந்தைகள் இதெல்லாம் இருக்கா, பிள்ளைகளை பெற்றானா, மனைவியை காப்பாற்றினானா, மனைவிக்கு உணவு தந்து அவளுக்கு தேவையான பொருட்கள், ஆடைகள், அணிகலன்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தானா, இந்த பசங்களையெல்லாம் நல்லா காப்பாற்றினானா, பசங்களையெல்லாம் நல்லா படிக்க வச்சானா, பசங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுத்தானா, தன் குடும்பத்திற்கு எந்த கவலையும் இல்லாத அளவிற்கு அவன் பார்த்து கொண்டானா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவன் தான் புத்தகம் எழுதணும். ஏன்னா செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சாதனையாளர்னு ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம், வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத, இல்லாட்டி வாழ்க்கையில் கோடிக்கணக்கான பணத்திற்கு அதிபதியாவது எப்படி, இது யார் எழுதலாம்? கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாகிறது எப்படின்றது ஒரு கோடீஸ்வரன் தான் எழுதணும். பல கோடிகளுக்கு அதிபதியானவன் ஒருத்தன் எழுதணும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத வந்து வெற்றி பெற்றவன், சாதனை புரிந்தவன் எழுதணும். இப்போ சினிமா வந்து நிறைய பேர் எழுதுகிறாங்க. நீங்கள் வந்து நல்ல வெற்றிகரமான திரைப்படங்களை எடுப்பது எப்படி, நல்ல திரைக்கதை எழுதுவது எப்படி, இப்படி நிறைய பேர் புத்தகம் எழுதுகிறாங்க. இந்த புத்தகம் எழுதக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் உண்மையாகவே நல்ல திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷமாக நானே உண்மையாகவே நடந்த மேட்டரை சொல்கிறேன். நல்ல திரைக்கதை எழுதுவது எப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பர்களே கூட சில பேர் புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. நல்ல திரைக்கதைகளை எப்படி நல்ல திரைப்படங்களை உருவாக்குவது எப்படி, இப்படிலாம் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களே பார்த்தா 25-30 வருஷமாக கூட இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையிலே முன்னேறவே கிடையாது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள சினிஃபீல்டில் நான் பியர் டைமில் நான் எப்படி பார்த்தேனோ 35 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க இன்னும் கூட வயசாகி போய், அப்போ 20 வயசில் பார்த்துருப்பேன், அவங்களாம் இப்போ 60 வயசு 65 வயசு ஆகி போய் முடியெல்லாம் நரைச்சி போய் ஒன்றுமே பண்ணலை. அவங்களாம் 35 வருஷமாகியும் அப்படியே தான் இருக்காங்க. அப்படியே வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அவங்க டைரக்டராகவே கூட ஆகலை. நிறைய பேர் ஒரு படத்துக்கு கதை கூட எழுதலை. ஆனால் இவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரைக்கதை ஆசிரியராக ஆகுவது எப்படி, நல்ல திரைக்கதைகளை உருவாக்குவது எப்படி. யோ, நீயே வந்து இதுவரை ஒழுங்காக ஒரு திரைக்கதை எழுதுனதே கிடையாது, ஒரு கதையும் எழுதுனது கிடையாது, ஒரு படம் டைரக்ட் பண்ணதும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படிலாம் புத்தகங்கள் எழுதுவதற்கு? புத்தகங்கள் எழுதுறது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சாதித்து முடிச்சுட்டு சாதனையாளர்களாக இருந்தால் தான் அப்படிலாம் எழுதணும். இப்போ ஒரு ஆள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு ஆள் புக் எழுதுகிறான். அவனே வாழ்க்கையில் வெற்றியே பெறலை, இத்தனை வருஷம் ஆகும். இன்னும் அன்றாட செலவுக்கே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் போய் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, அது எப்படி? அது புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை போய் படித்து அப்படின்னா அது என்ன அனுபவம் இருக்குது? எழுதுனவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி ஹேட்? அவனே வாழ்க்கையில் வெற்றி பெறலை. வெற்றி பெறாதவன் ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதுனா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அதே மாதிரி கோடிகளையே சம்பாதிக்காதவன், ஆயிரங்களை மட்டுமே பார்த்தவன், கோடிகளையே கண்களிலேயே பார்க்காதவன் எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாவது எப்படி அப்படின்ற மாதிரி புத்தகம். இது யார் சொன்ன? கோடிகளை பார்த்தவன், கோடிகளை சம்பாதித்த ஒரு மனிதனில் சொல்லணும். நீங்களும் தொழிலதிபர் ஆகலாம் அப்படின்றது யார் சொல்லலாம்? ஒரு தொழிலதிபர் சொல்லலாம். தொழிலதிபராக இருந்து தொழில்துறையில் நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை செய்த வெற்றி பெற்ற ஒரு தொழிலதிபர் சொல்லலாம். தொழிலதிபரே ஆகாத ஒரு ஆள் போய் நீங்கள் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களாக எப்படி பிரகாசிக்கலாம் அப்படின்னு புத்தகம் எழுதுனா எப்படி இருக்கும்? இதை மாதிரி தான். அது மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்வது, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், வாழ்வதற்கு வழிகாட்டி நான், நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத, வாழ்க்கையே வாழாத, குடும்ப வாழ்க்கையே இல்லாத, மனைவியே இல்லாத, பிள்ளைகளே பெறாத, குடும்ப வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாத, குடும்ப கடமைகள் அப்படின்னாலே தலைதெறிக்க ஓடக்கூடிய மனிதர்கள் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரி புத்தகங்கள் எழுதி அப்படின்னா அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்காதீங்க.
அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாசிக்காதீங்க. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் புத்தகங்கள்லாம் எழுதாதீங்க. புரியுதா? அதனால் நீங்கள் வந்து முதல்ல புத்தகத்தை வாசிக்கும் போதே இந்த புத்தகத்தை எழுதிய ஆள் யார், இவர் வந்து இந்த புத்தகம் எழுதுகிற அளவுக்கு தகுதி படைத்தவரா, அந்த அளவுக்கு சாதனையாளரா, சாதனை புரிந்திருப்பவரா, ஆழமான முத்திரைகளை பதித்தவரா, அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைந்தவரா அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடியவங்க தெரிஞ்சு அறிந்து அதுக்கு பிறகு அந்த புத்தகங்களை வாசிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது பயனுள்ள புத்தகங்களாக இருக்கும். இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அனுபவமே இல்லாத ஆட்கள், அவங்களுக்கு அந்த அனுபவமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து புத்தகம் எழுதி அது எந்த அளவிற்கு உங்களுக்கு பயனுள்ள நூல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள. அதனால் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கூறுவதற்கு தகுதியற்ற மனிதர்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்றத வந்து புத்தகங்கள் எழுதுறது மட்டும் கிடையாது, மேடைகளில் பேசுவது, சொற்பொழிவு ஆற்றுவது, ஆன்மீக எண்ணங்கள் அப்படின்ற முறையில் வந்து அப்படியே மக்களுக்கு உபதேசம் செஞ்சு இவங்க பெரிய ஆள்களாக ஆயிடுறாங்க. மக்களும் நம்பி இந்த இவர் பேசக்கூடிய இந்த கூட்டங்களுக்கெல்லாம் திரண்டு வந்து நின்று பார்த்து கேட்டு அப்படின்ற ஒரு மேட்டர்களை அவருக்கு எந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு வந்து வழிகாட்டுறாரு, அந்த அளவுக்கு அவர் தகுதி படைத்த மனிதரா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவரே வந்து வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்காத உணராத விஷயங்களை உங்களிடம் கூறி அப்படின்னா அது எப்படி எந்த அளவுக்கு அதில் உயிர்ப்பு இருக்கும், அதில் எந்த அளவுக்கு ஒரு உறுதி நிலை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால் பொதுவாக எப்படின்னா யார் வேணாலும் எதையாவது பேசி எதையாவது எழுதி எதையாவது உபதேசம் செஞ்சு பெரிய ஆளாகிடலாம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை லென்ஸ் வைத்து பார்த்து அதற்கு பிறகு அவர்கள் கூறிய விஷயங்களை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறையில் செயல்படுங்கள் அப்படின்றது தான் ஓஷோ. அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தானே. அப்படி நல்ல விஷயமாக இருப்பதால் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை இங்கு நான் பகிர்கிறேன்.